பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இந்த காரியம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இல்லைன்னா இந்த மாதிரி கஷ்டப்படும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு, ஆபிராமுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி, இல்லையா? ஆனா அதுக்கப்புறமா ஆபிராமோ சாராய் உடைய பேச்சுக்கு கவனம் செலுத்தி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மறந்து போறாரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 16ஆம் அதிகாரத்தை முழுசா நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சாராய் உடைய வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னுடைய பணிப்பெண் ஆகிய ஆகார் மூலயமா ஒரு குழந்தை பெறணும்னு நினைச்சாங்க. அதே ஆகார் சாராய அற்பமா எண்ணுகிறார்கள். எதுக்கு இந்த அற்பமான ஒரு எண்ணத்துக்கு ஆண்டவர் வழி கொடுத்தாரு? வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்கள நான் கனம் பண்ணுவேன். ஆனா இங்க சாராய் கனஈனப்படுத்தப்படுகிறார்கள், இல்லையா? அற்பமா எண்ணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, சாராய்க்கு ஆபிரகாமுக்கும் கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஏன் இந்த மனக்குழப்பம், ஏன் இந்த சமாதான குறைவு அப்படின்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மறந்து போனார். அதுதான் காரணம். பாவம் ஆகார் இவங்களோட சேர்ந்ததுனால ஆகாருக்கும் இந்த வாழ்க்கையில பிரச்சனை. கர்ப்பஸ்திரியா இருக்கும் போதே வீட்டு விட்டு கிளம்பி போறாங்க. இந்த 16ஆம் அதிகாரத்தை முழுசா தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 3 பேருக்குமே பிரச்சனை. ஏன் இந்த 3 பேத்துக்கு சமாதான குறைவு, கன ஈனப்படுகிறார்கள்? ஏன் இந்த 3 பேத்துக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஒண்ணு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இவர்கள் மறந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை என்னைக்கும் மறக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் சரியாயிருப்போமானால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தத்தை மறக்கவே கூடாது. இப்படி தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.